வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, கருப்பு கவுனி அரிசியும் அவலும் வச்சு தோசை, இட்லி ரெண்டுமே பண்ணலாம். மாவு பொங்கி வந்து ஜலம் விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சோம்னா இட்லி பக்குவத்துக்கு அரைச்சா இட்லி வைக்கலாம். தோசை வாக்கணுன்னா மாவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டு கரைச்சிட்டு தோசை வைக்கலாம். இப்போ இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 அழாக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டுருக்கேன் நான். 1 அழாக்கு அவல் நல்லா நினச்சி ஊற வச்சுட்டேன். இந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு 12 ஹவர்ஸாக ஊறின்ருக்கு. அப்புறம் அவல் இது 1 ஹவர் கூட ஊடலாம், நம்ம சௌரியம்தான். நான் இது கூடயே நினச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது 2 அழாக்கு, இது 1 அழாக்கு அவல். இது வந்து அரை அழாக்கு, டம்ளர் கணக்குன்னா ஆழாக்கு கணக்கே நான் சொல்கிறேன். 2 அழாக்குங்கிறனால இதுவும் அழாக்கு. அரை அழாக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம், இதையும் ஊற வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாகவும் அரைக்கலாம், ஒன்றாவும் போட்டு அரைக்கலாம். நான் கிரைண்டரில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சிட போகிறேன். மிக்சியிலையும் அரைக்கலாம். நான் கிரைண்டரில் என்ன போடுறேன்னா, கிரைண்டரில் போட்டால் மாவு கண்டு வரும். 2வது வந்து நான் இப்போ இட்லிக்கு அரைச்சி எடுத்ததுனால ஒரேடியாக கிரைண்டர்லேயே இதையும் போட்டுடலான் இருக்கேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி, அவல், உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டேன். இது நல்லா மாவு பொங்கி வரணும். இது அரைச்ச மாவு. இது பொங்கி வந்ததுன்னா தோசை வைக்கலாம். பொங்காமல் இருந்தாலும் தோசை வைக்கலாம். பொங்கி வந்தால் அந்த மாவு எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஜலத்தை கரைச்சிட்டு வைக்கணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் இட்லி வைக்கணும். பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசிக்கு அரைச்சம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்கேன். மாவு நல்லா அது பிறகு இப்படி பொங்கிடுத்து இதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு கரைச்சிட்டு நான் தோசை வாக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் தோசை வாக்கிறேன். இதில் வெந்து வரட்டும் அப்படின்னு சுற்றி எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெயும் விடலாம், கல்லெண்ணெயும் விடலாம். இதெல்லாம் வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இருந்தோம் இப்போ நம்மளுக்கு இந்த தோசை எழுப்பி வருது. இந்தமாரி கண்ணாக வரணும். இந்தமாரி கண்ணாக வந்தால் நம்ம மாவு அரைச்ச பக்கமும் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இதுலேயே நம்ம ஆனியன் ஊத்தப்பம் வாக்கணும்னா நிறைய வேரியேஷனில் பண்ணலாம். ஆனியன் ஊத்தப்பம் வாக்கணும்னா ஆனியனை நிறைய போட்டேன்னா ஆனியன் ஊத்தப்பம், வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டேன்னா வெஜிடபிள் ஊத்தப்பம். இப்படி தோசை மாரி கரைச்சி விழுத்து வாக்கலாம். உள்ளுக்குள்ளே மசாலா வச்சு ரோஸ்ட் மாரி மசாலா தோசை மாரி வாக்கலாம். அதுக்கப்புறம் பொடியை தூவினேன்னா பொடி தோசையாக வாக்கலாம். பொடியிலேயே நிறைய வேரியேஷன் இருக்குது. பருப்பு பொடி போடலாம், கொத்தமல்லி பொடி போடலாம், கருவேப்பிலை பொடி போடலாம். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொடி போடலாம். அது சாதாரணமாக இட்லி மிளகா அப்படி போடலாம், தேங்காய் பொடி போடலாம், தனியா பொடி, இந்தமாரி என்னென்ன பொடி போடுறதோ அந்த பொடி தோசை. இதுமாரி நிறைய வேரியேஷனில் வாக்கலாம். இது இப்போ ஒரு செகண்டில் வெந்துடும். வெந்த உடனே திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்தமாரி திருப்பி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இதேமாரி எடுக்கணும். எடுத்துட்டு இதேமாரி நீங்களும் வருங்க. நன்றி, வணக்கம். இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க.